திருமலா திருப்பதியில் 23 இயர்ஸ் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நாங்கள் எப்படி சாமி பார்த்தோன்றதா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நாங்கள் சென்னையிலேருந்து 8 o'clock கிளம்புனோம். கிளம்புறப்பவே ஹோட்டலில் சப்பாத்தியும் சென்னா வாங்கிக்கிட்டோம். போகிற வழியில் திருவள்ளூர் தாண்டி நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நைட் அங்கே வந்து ஒரு 12 o'clock ரீச் ஆனோம். பிரிட்ஜ் எல்லாமே ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. திருப்பதியில் அடிவாரத்தில் செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நைட் 12 o'clock வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைமே நல்லா க்ரௌடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு 1 o'clock திருமலை ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து ஜீப் பிடிச்சி தர்ம தரிசனத்துக்கு தான் போயிருந்தோம். ஏன் தான் அந்த க்யூவில் போகணுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டிங் ஹாலில் ஒரு 6 hours போட்டு வச்சுருந்தாங்க எங்களை. அதுக்கப்புறமா மார்னிங் வந்து பால் கொடுத்தாங்க. பால் கொடுத்துட்டு ஒரு 10 minutes ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இது டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாமியை பார்க்க போகிறோம் தான் போனோம். போகிற வழியில் பார்த்தா கேலரியில் போட்டு விட்டுட்டு ஒரு 13 hours ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. நைட் 9 o'clock அதுக்கப்புறமா திறந்து விட்டாங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே வரத்துக்குள்ளே 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இனிமேல் என்ன ஆனாலும் தர்ம க்யூக்கு போகவே கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அது 3 months முன்னாடி டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப பெஸ்ட். நீங்களும் அதே மாதிரி போங்க. நைட்டு 1:30க்கு கீழ் திருப்பதியில் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.